அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 17 சனி மகா பிரதோஷங்க. நாம் பிரதோஷத்தன்று போய் வணங்கினாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் விலகிடும்னு சொல்லுவாங்க. சனி மகா பிரதோஷம்னா மேலும் சிறப்பு. அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது முதல்ல வெளியே வந்தது பார்த்திங்கன்னா ஆழகால விஷம். அதை சிவன் உட்கொள்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காக்கணுன்றதுக்காக அவர் உட்கொள்கிறாரு. அப்போ அவர் பேச்சு மூச்சற்று போயிடுறாருங்க. அதன் பிறகு அவர் சுய நினைவு வந்த டைம் தான் பார்த்திங்கன்னா பிரதோஷம். அதுவும் அன்றைக்கி நடந்த கிழமைன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னு ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள பல பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரதோஷ டைமில் பார்த்திங்கன்னா எல்லா தேவர்களும் கடவுள்களும் சிவனை வணங்குவதாக நம்பிக்கை. அதனால் அந்த டைமில் நாம் சிவனையும் நந்தியையும் வணங்கினால் எல்லா தேவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வாட்டி சனி பிரதோஷமாக வர்றது மட்டும் இல்லாமல் மாச பொறுப்பும் வருதுங்க. அது மேலும் சிறப்பு. திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மாச பொறுப்பு தான் கிரிவலம் வருவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி பிரதோஷம் அட்டன் பண்ணிவிட்டு கிரிவலமும் வாங்க. நன்றி.